ஹரிஓம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய நூலகம் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. வாங்க பார்க்கலாம். நூலகத்தின் பல்வேறு பெயர்கள்: புத்தகச்சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் லைப்ரரி என்னும் சொல் வழங்குகிறது. லத்தீன் மொழியில் லிப்ரா என்னும் சொல்லிற்கு புத்தகம் என்று பெயர். அதோட ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்பது பழமொழி. அதுபோல் நூலகமில்லா ஊருக்கு அறிவுப்பால் என்பது புதுமொழியாகும். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் 1948ஆம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலக பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது. ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாக படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது. கிரீஸ் நகர அரசுகளே முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது. இதில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. பள்ளியில் மாணவர்கள் ஓரிடம், நூலகம் வேறிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து எனும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் என்னும் ஊரில் கிமு 2000 ஆண்டிற்கு முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார். தமிழகத்தில் மிக பழமையான நூலகங்கள்: தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் எப்போனா 1820ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம், அது சென்னையில் 1869 தொடங்கப்பட்டது. கன்னிமரா நூலகம் சென்னையில் 1869 தொடங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907 தொடங்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரத்தில் 1929. டாக்டர் உ.வே.சா நூலகம் சென்னையில் 1947. மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை 1958. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம், அது 1966. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், அது சென்னையில் 1970. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம், அது 1981. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.